ஒன்று நாளாகமம் அதிகாரம் 1. ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகலாலெயேல், யாரேத், ஏனோக்கு, மெத்தூசலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், யாபேத். யாபேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஸ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். காமின் குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷின் குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். மிஸ்ராயிம் லூதிமியரையும், ஆனாமியரையும், லெகாபியரையும், நப்தூகியரையும், பத்ரூசியரையும், பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும், கப்தோரியரையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும், எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும், ஏவியரையும், அர்க்கியரையும், சீனியரையும், அர்வாதியரையும், செமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். சேமின் குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம், ஊத்ஸ், கூல், கேத்தெர், மேசக் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவன் பேர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பேர் யொக்தான். யொக்தான் அல்மோதாதையும், சாலேப்பையும், ஆசர்மாவேத்தையும், ஏராகையும், அதோராமையும், ஊசாலையும், திக்லாவையும், ஏபாலையும், அபிமாவேலையும், சேபாவையும், ஓப்பீரையும், ஆவிலாவையும், யோபாபையும் பெற்றான். இவர்கள் எல்லாரும் யொக்தானின் குமாரர். சேம், அர்பக்சாத், சாலா, ஏபேர், பேலேகு, ரெஹு, செருகு, நாகோர், தேராகு, ஆபிராமாகிய ஆபிரகாம். ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இவர்களுடைய சந்ததிகளாவன: இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதாத், தேமா, எத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவா என்பவர்கள். யக்ஷானின் குமாரர் சேபா, தேதான் என்பவர்கள். மீதியானின் குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் கேத்தூராலின் குமாரர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கின் குமாரர் ஏசா, இஸ்ரவேல் என்பவர்கள். ஏசாவின் குமாரர் எலிபாஸ், ரெகுவேல், எயூஷ், யாலாம், கோராகு என்பவர்கள். எலிபாசின் குமாரர் தேமான், ஓமார்,
செப்பி, கத்தாம், கேனாஸ், திம்னா, அமலேக்கு என்பவர்கள். ரெகுவேலின் குமாரர் நகாத், சேராகு, சம்மா, மீசா என்பவர்கள். சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனா, தீசோன், எத்சேர், தீசான் என்பவர்கள். லோத்தானின் குமாரர் ஓரி, ஓமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்பி, ஓனாம் என்பவர்கள். சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன். திஷோனின் குமாரர் அம்ராம், எஸ்பான், இத்தரான், கெரான் என்பவர்கள். ஏத்சேரின் குமாரர் பில்கான், சகவான், யாக்கான் என்பவர்கள். திஷானின் குமாரர் ஊத்ஸ், அரான் என்பவர்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள். பேயோரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. பேலா மரித்தபின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோபாப் மரித்தபின் தேமானியரின் தேசத்தான் ஆகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஊசாம் மரித்தபின் பேதாதின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறியடித்தவன். இவன் பட்டணத்தின் பேர் ஆவீத். ஆதாத் மரித்தபின் மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சம்லா மரித்தபின் நதியோரமான ரேகோபோத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சவுல் மரித்தபின் அக்போரின் குமாரன் பாகாலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாகாலானான் மரித்தபின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசகாபின் குமாரத்தி ஆகிய மாத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகேதபேல். ஆதாத் மரித்தபின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள்: திம்னா பிரபு, அல்யா பிரபு, எதேத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே ஏதோமின் பிரபுக்கள். அதிகாரம் 2. இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பென்யமீன், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீனிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லோரும் 5 பேர். பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். சேராவின் குமாரர் எல்லோரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரிலொருவன். ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மெயேல், ராம், கெலூபா என்பவர்கள்.
ராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும் அபினதாப் என்னும் 2ஆம் குமாரனையும் சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும் நெத்தனயேல் என்னும் 4ஆம் குமாரனையும் ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும் ஓட்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியன் ஆகிய எத்தேர் என்பவன். எஸ்ரோனின் குமாரன் காலேப் எரியோத் எனப்பட்ட தன் பெண்ஜாதி ஆகிய அசுபாலாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போனபின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசலெயேலை பெற்றான். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கிளையாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயா தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்திலுள்ள கிராமங்கள் ஆகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லோரும் கிளையாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். காலேப்பின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போனபின் எஸ்ரோனின் பெண்ஜாதியாகிய அபியால் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மையேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா, ஓரென், ஓத்சேம், அகியா என்பவர்களுமே. அத்தாரால் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மையேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். எர்மையேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமின், எக்கேர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மாய், யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோலிதையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேத், அப்பாயிம் என்பவர்கள். சேலேத் புத்திரர் இல்லாமல் மரித்தான். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தேர், யோனத்தான் என்பவர்கள். எத்தேர் குமாரர் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மையேலின் புத்திரர். சேசானுக்கு குமாரத்திகளே அன்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு யர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யர்காவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். அத்தாயி நாதானை பெற்றான். நாதான் சாபாதை பெற்றான். சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஏகுவை பெற்றான். ஏகு அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேத்ஸை பெற்றான். ஏலேத்ஸ் எலையாசாவை பெற்றான். எலையாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லூமை பெற்றான். சல்லூம் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான்.
எர்மையேலின் சகோதரனாகிய காலேப்பின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே. எப்ரோனின் குமாரர் கோராகு, தப்புவா, ரெக்கேம், செமா என்பவர்கள். செமா யோர்க்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாயை பெற்றான். சம்மாயின் குமாரன் மாகோன். மாகோன் பெத்சூரின் தகப்பன். காலேப்பின் மறுமனையாட்டியாகிய எப்பால் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றாள். ஆரோன் காசேசை பெற்றான். யாதாயின் குமாரர் ரேகேம், யோதாம், கேசாம், பேலேத், எப்பா, சாகாப் என்பவர்கள். காலேப்பின் மறுமனையாட்டியாகிய மாகால் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள். அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கீபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சால் என்பவள். எப்ராத்தாளிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேப்பின் குமாரர் கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலும் பெத்லகேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே, ஆசியம், மெனுகோத் என்பவர்கள். கீரியாத் யாரீமில் இருந்த வம்சங்கள் ஏத்தியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லகேமியரும் நேத்தோபாத்தியரும் பெத்யோவாப் என்னும் அதரோத் ஊராரும் மனாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சீமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. அதிகாரம் 3. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் எஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேரானவன். கர்மேலின் ஊராளான அபிகாயேலிடத்தில் பிறந்த தானியேல் இரண்டாம் குமாரன். கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்கால் பெற்ற அப்சலோம் மூன்றாம் குமாரன். ஆகீத் பெற்ற அதோனியா நாலாம் குமாரன். அபித்தால் பெற்ற செப்பத்தியா ஐந்தாம் குமாரன். அவன் பெண்ஜாதியாகிய எக்லால் பெற்ற இத்ரேயாம் ஆறாம் குமாரன். இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சுவாலிடத்தில் சீமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும், இப்கார், எலிசாமா, எலிப்பலேத், நோகா, நேபேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிப்பேலேத் என்னும் 9 பேருமே. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். சாலமோனின் குமாரன் ரெகொபெயாம், இவனுடைய குமாரன் அபியா, இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத், இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதாம், இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே, இவனுடைய குமாரன் ஆமோன், இவனுடைய குமாரன் யோசியா,
யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கீம் என்னும் இரண்டாம் குமாரனும் சிதேக்கியா என்னும் மூன்றாம் குமாரனும் சல்லூம் என்னும் நாலாம் குமாரனுமே. யோயாக்கீமின் குமாரர் எகொனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகொனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கீராம், பெதாயா, சேனாசார், எகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமேயி என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள். அசூபா, ஒகேல், பெரகியா, அசதியா, ஊசா பேசேத் என்னும் 5 பேருமே. அனனியாவின் குமாரர் பெலத்தியா, எசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா. இவனுடைய குமாரன் அர்னான். இவனுடைய குமாரன் ஒபதியா. இவனுடைய குமாரன் செக்கனியா. செக்கனியாவின் குமாரர் செமாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எகையால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் 6 பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரிக்காம் என்னும் 3 பேர். எலியோனாயின் குமாரர் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்கூப், யோகனான், தெலாயா, ஆனானி என்னும் 7 பேர்.